நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இன்னொரு தகவலில் இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னா, இது ஒரு மாடல் மிஷின். இது வந்து வெர்டிக்கல் மில்லிங் மிஷின், ஓகேங்களா. டிஆர்ஓ மில்லிங்குன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதாவது விஎம்சி வெர்டிக்கல் மில்லிங் மிஷின் சிஎன்சியில் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதனுடைய பேசிக் மாடல். இப்போ சிஎன்சி டர்னிங் இருக்குது பாருங்கள், அதுக்கு லேத்து எப்படி பேசிக்கோ, லேத்துலேருந்து தான் அது சிஎன்சி கன்வெர்ட் ஆனது. அதே மாதிரி இந்த மிஷினில் இருந்து தான் விஎம்சி, சிஎன்சியில் விஎம்சி வெர்டிக்கல் மில்லிங் மிஷின் டெவலப் ஆனது, ஓகேங்களா. இந்த மிஷினை பற்றி பார்ப்போம். அதை சிஎன்சியில் பண்ண முடிகிற எல்லா ஜாபுமே இதுலேயும் பண்ணலாம். அதில் பண்ண முடியாததும் பண்ணலாம். இதில் வந்து சைடு ஹோல்ஸ்லாம் போட்டுக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், இதில் வந்து ஆங்கிள் ஹோல்ஸ் எத்தனை டிகிரி வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் வந்து 360 டிகிரிக்கு இப்படியும் ரொட்டேட் ஆகும், இப்படியும் ரொட்டேட் ஆகும். இதில் 45 டிகிரி அப்பு, இதில் டவுன் 45 டிகிரி டவுன். அந்த ஆங்கிளுக்கு வந்து நம்ம சைடு ட்ரில் போடுறதா இருந்தாலும் ஆங்கிள் ட்ரில் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இதில் அதுதான் பெனிஃபிட். ஆனால் விஎம்சியில் வந்து அப்படி போட முடியாது. 4th ஆக்சிஸ் செட் பண்ணி தான் அந்த ஆங்கிள் ஹோல்ஸோ மற்ற ஹோல்ஸோ போட முடியும், ஓகேங்களா. இதில் பாருங்கள், டிஆர்ஓ இதுதான், டிஆர்ஓ செட்டப் இது தான். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ், ஓகேங்களா. ஒய் ஆக்சிஸ் இது தான். ஒய் ஆக்சிஸ் இது ரொட்டேட் பண்ணும்போது ஒய் மூவ் ஆகும், ஓகேங்களா. இந்த ஹேண்டில் வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இதை ரொட்டேட் பண்ணோம்னா எக்ஸ் ஆக்சிஸ் மூவ்மெண்ட். இதில் இது வந்து ஜெட் ஆக்சிஸ், இது ஜெட் ஆக்சிஸ். இதுதான், ஓகேங்களா. அதை வந்து எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணிவிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக எக்ஸு ஒய் ஜெட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். இதில் வந்து நம்ம மேனுவலாக ரொட்டேட் பண்ணுறோம். நம்ம எக்ஸில் என்ன பிச்சோ இது 0 பண்ணிக்கலாம். ஒரு ஜாபு சென்டர் எடுத்துகிட்டு 0 பண்ணிவிட்டு எக்ஸில் 30 mmனா 30 செட் பண்ணிக்கலாம். இதை ரொட்டேட் பண்ணும்போது அங்கே 30 வந்ததும் செட் பண்ணிக்கலாம். 20 பிச்சுன்னு 20 mm பிச்சுன்னு வச்சுங்க, இதுதான் 20. அப்புறம் ஒயில் 20 செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்படி தான் செட் பண்ணி ஒரு ட்ரில் போடுறது வந்து போட்டுக்கலாம். ட்ரில் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம், ஓகேங்களா. இதுதான் ஒரு பேசிக்கு. இன்றைக்கி இந்த வீடியோ போதும். அடுத்த வீடியோவில் நம்ம வயசு எப்படி ஸ்ட்ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னும் பேசிக்காக ஒரு ட்ரில் போடுறது, ஒரு பீஸை எப்படி சென்டர் எடுக்கிறது, ட்ராயிங்க்காக நாம் எப்படி இதில் செட் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீ டைமில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எதனா தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை வீடியோ மேக் பண்ணி போடுறேன். வீடியோவில் எதனா தப்பு இருந்தால் மன்னிச்சுங்க. இப்போ தான் புதுசாக ட்ரை பண்ணுறேன், போக போக அதை சரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னா ஜென் ரிவ்யூ. இது ஒரு ஷாப்பிங் ஆப், ஓகேங்களா. இதை மற்ற வெப்சைட் மாதிரி
இதுலேயும் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அதிகமாக இருக்குது. லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன், ட்ரோன்லாம் இருக்குது பாருங்கள், ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் இருக்குது. அப்படியே போனீங்கன்னா கேஜெட்லாம் இருக்குது, நிறையா கேஜெட் இருக்குது. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. எதனா ஒரு பொருள், ஒரு இது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இருக்குது, ஓகேங்களா. இந்த பாருங்கள், டேப்லாம் இருக்குது. இதனுடைய ரிவ்யூ பார்ப்போம். கமெண்ட்ஸ்லாம் பாருங்கள். ஓரளவுக்கு கமெண்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது, ஓகேங்களா. உங்களுக்கும் இதில் தேவையான பொருள் எதனா இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு மற்ற நண்பர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.